Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு 20 ஆண்டுகளுக்கு பின் சிறப்பாக நடைபெற்றது. திருவிடைக்களி சுப்பிரமணிய சுவாமி ஆலய வைகாசி சதய திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் முக்கிய விழாவான சூரசம்ஹாரம் தரங்கம்பாடி கடற்கரையில் நடைபெற்றது. இதையொட்டி தரங்கம்பாடி மாசிலா மணிநாதர் ஆலயத்தில் ஞானாம்பிகை அம்மனிடம் முருகன் வேல் வாங்கி கடற்கரையில் மீன் வடிவில் இருந்த இரண்யாசூரனை வதம் செய்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சிறப்பு வாய்ந்த இந்த ஐதீக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோவிலின் முக்கிய நிகழ்ச்சியான கத்தி போடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் இருந்து சாமியை பெட்டி வைகை ஆற்றுக்கு கொண்டு வந்து சக்தி கரகம் எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் பக்தர்கள் பாரம்பரியமாக சுவாமியை அழைத்து கத்தி சண்டை போடுவது போல் பாவனை செய்து ஊர்வலமாக வந்தனர். இவ்விழாவில் பலரும் பக்தி பரவசத்தோடு ஓம் கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்தனர்.